நடக்கப் போகிறது. கடந்த காலங்களிலே நடந்தது என்ன? குமரி மண் தேசிய கட்சிகளின் கோட்டை. அதிலும் பத்மநாபபுரம் தொகுதி 2 கட்சிகளின் கோட்டை. ஒன்று மதவாத சக்திகள், ஒன்று மதசார்பற்ற கட்சிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்ட 2 கட்சிகள் மட்டுமே. எங்களுக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருந்தது. ஒன்று அங்கே, இல்லை என்றால் இங்கே. இன்று என்ன நடக்கின்றது? புதிதாக தமிழக வெற்றி கழகம் வந்துள்ளது. இளைஞர்களின் வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். 2026 தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆக்குவார், நிச்சயமாக்க ஆக்கிய தீர்வோம் என்பதை இந்த கூட்டம் கூறுகின்றது. இங்கே மதசார்பற்ற அரசியல் பேசுகிறோம் என்று சொல்லி பேசுகிறவர்கள் எல்லாம் மதசார்பற்ற அரசியலா பேசுகின்றார்கள். இதோ அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் சிலை இருக்கின்றது. 100 மீட்டர் தாண்டினால் குமாரபுரம் பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கின்றது. அங்கே யார் ஆட்சி செய்கிறார்கள்? மதசார்பற்ற கட்சி காங்கிரசும் மதவாத கட்சி பிஜேபியும் கூட்டணியிட்டு தலைவர், துணைத் தலைவர் பதவியை வைத்தல்லவா ஆட்சி செய்கின்றார்கள். இந்த சாக்கடைகளை அகற்றதான் இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் தேவை இருக்கின்றது. இங்கே என்ன குமரபுரம் பேரூராட்சி 2 காலத்தில் இருந்தது? இல்லையே. பதவிக்காக கொள்கையை அடகு வைத்த கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்க என்ன தேவை இங்கே இருந்தது? ஒரிசாவிலே கிறிஸ்தவ பாதிரியார்களை கொளுத்திக் கொண்ட பாஜக கட்சியுடன் இங்கே காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது என்றால் கொள்ளையடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் கூட்டணியும் இல்லை, ஒன்றுமில்லை என்பதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் பிறப்பால் ஒருவனும் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை, தாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை என்பதை அழகாக சொன்னார். ஆனால் இங்கே மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி சமூக